செல்ல குழந்தையே, இன்று உன் அப்பன் உன் கண்ணில் படுகின்றேன் என்றால் அதற்கு 1000 காரணங்கள் இருக்கும், 1000 அர்த்தங்கள் இருக்கும். அப்பன் தினம் தினம் காண்கின்றோம் என்று நீ நினைக்கக்கூடாது. நான் உன்னிடத்தில் எதையோ சொல்ல முயற்சி செய்கின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு விஷயத்தை உனக்கு புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, எதுவும் அறியாமல் நிலை தடுமாறி நின்று கொண்டு இருக்கின்றாயே என்று வேதனையில் தன் அப்பன் உன்னோடு பேசுவதற்கு வந்திருக்கிறேன். என் தங்கமே, பணமும் பொருளும் கொடுத்தால்தான் ஒருவர் உனக்கு உதவி செய்கின்றார் என்று அர்த்தம் கிடையாது. என் தங்கமே, யார் ஒருவர் உனக்கு உண்மையாக ஆறுதல் கொடுக்கின்றாரோ, யார் நீ தவறாக பாதையில் செல்லும் பொழுது உனக்கு நல்வழியினை காண்பித்து கொடுக்கின்றார், உனக்கு இக்கட்டான சூழ்நிலையில் நம்பிக்கை கொடுக்கின்றார்கள். இது போன்ற செயல்கள் உன் வாழ்க்கையில் ஒருவரால் நடந்து உனக்கு நன்மை அடையும் பொழுது அவர்களை எப்பொழுதும் நீ நம்பிக்கையாக வைத்து கொள்ள வேண்டும். அதன் பெயரும் உதவிதான் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, இப்பொழுது யார் உனக்கு இந்த உதவிகளை காண வார்த்தைகளை அப்பன் அள்ளி கொடுக்கின்றேன், நல்ல பாதையினை உனக்கு காண்பித்து கொடுக்கின்றேன், தீய பாதையில் செல்ல விடாமல் உன்னை தடுத்து நிறுத்துகின்றேன். என் குழந்தையே, உனக்கான நம்பிக்கை நான் தந்து கொண்டு இருக்கின்றேன். இது போன்ற பாக்கியம் வேறு யாருக்கும் கிடைக்காது. அப்பனானவன் உன்னிடத்தில் வந்து உனக்கான ஆறுதலை உனக்கான நம்பிக்கையை தருகின்றேன் என்றால் நீ எத்தனை பாக்கியத்தை செய்திருக்கிறாய் என்று சற்று சிந்திக்க வேண்டும். எத்தனை அளவு இந்த அப்பன் மனதில் நீ இடத்தை பிடித்திருக்கிறாய் என்று சற்று யோசிக்க வேண்டும். என் தங்கமே, எல்லாவற்றையும் கவலையும் வேதனை கஷ்டங்களையும் துன்பங்களையும் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கின்றாயே, உன்னோடு இந்த கடவுள் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன். தினமும் தினமும் பேசிக்கொண்டு இருக்கின்றேன். அது உனக்கு புரியவில்லையா? உனக்கு இத்தனை கஷ்டங்கள் இருக்கிறது என்று நான் அப்பன் அதனை எல்லாம் முறியடித்து நம்மை மீட்டெடுத்து விடுவேன் என்று நம்பிக்கை உனக்குள் குறைந்து விட்டதா? என் தங்கமே, இந்த நம்பிக்கை உனக்குள் குறைந்து விடாமல் தடுப்பதற்காகத்தான் நான் தினம் தினம் உனக்கு வாக்கு தருகின்றேன். நான் இன்று உனக்கு வாக்கு தந்ததால் அது இன்றே நிறைவேறிவிடும் என்று எண்ணத்தை வளர்த்து விடுகின்றாய். என் குழந்தையே, நான் உன்னோடு இருப்பதைத்தான் உனக்கு காட்டுகின்றேன், உனக்கு உணர்த்துகின்றேன். தவிர ஒருபோதும் உனக்கான நேரம் வரும் வரை நான் காத்து கொண்டு இருந்தாலும் இருப்பேனே தவிர அதை அவசரப்பட்டு நிறைவேற்றி விட மாட்டேன். ஏனென்றால் அப்படி நிறைவேற்றுவது என்பது உன் வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்காது என்பதை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எதுவாக இருந்தாலும் எப்பொழுதும் உன் கையில் கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அப்பொழுது அது நிச்சயமாக உன் கையில் கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. நீ என்னை நம்பிவிட்ட பிறகு உன் அப்பன் உனக்கு அதனை எப்படி தராமல் சென்று விடுவேன் என்று எண்ணம் உனக்கு மனதுக்குள் ஆழமாக இருக்க வேண்டும். அதனை கஷ்டத்தில் நீ அதனை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. அதனை இழந்து நிற்பதனால் தான் இன்று என் குழந்தை எனக்கே சாபம் விடுகின்ற நிலைக்கு வந்து விட்டது. என் தங்கமே, என்னை உணர்ந்தவர்கள், இந்த அப்பனை என்னுடைய சக்தியை உணர்ந்தவர்கள், இந்த அப்பனுடைய பராக்கிரமம் எத்தனை சக்தி வாய்ந்தது என்பதை உணர்ந்தவர்கள் ஒருபோதும் என்னிடமிருந்து ஒரு அடி கூட தள்ளி நிற்க விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் கொடுக்கின்ற வாழ்க்கை அரவணைத்து கொள்வான் என்று நம்பிக்கையை அவர்கள் மனதில் இருக்கின்ற ஒரு சிறு துளி அளவு கூட இறங்கி வைக்க மாட்டார்கள். என் குழந்தை, உன்னிடத்தில் இருந்தும் இந்த அப்பனானவன் அதனை எதிர்பார்க்கின்றேன். நான் உன்னோடு பேசுவது, நான் உன்னோடு எப்பொழுதும் இருக்கின்றது, எப்பொழுதும் நான் உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பேன் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த அப்பன் வந்திருக்கிறேன். உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பலித்து விட்டது என் செல்லமே. அது நிச்சயமாக
உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது என்கின்ற அர்த்தத்தினை தான் நீ எடுத்து கொள்ள வேண்டுமே தவிர நாளை விடியலில் நீ அமர்ந்து அந்த வெற்றி கிடைக்கவில்லை என்று வருந்தி கொள்ளக்கூடாது. அதற்காக முயற்சியின் நீ இன்னும் வேகமாக இறங்க வேண்டும். வெற்றி என்பது உனக்கு உறுதுணையாக காத்து கொண்டு இருக்கின்றது. அதனால் நீ செய்ய நினைக்கின்ற காரியத்தை தெளிவாக திறம்பட செய்து வா. உன் அப்பன் உன் கையில் வெற்றியை ஒப்படைக்கின்றேன் என்கின்றேன். அதை உள்ளடக்கி உனக்கு நான் தெரிவிக்கின்றேன் என்பதை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். என் செல்ல குழந்தையே, என்னை தவறாக நினைக்கின்றாய் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய மனம்தான். கூடிய மிக பெரிய ஆய்வு. நீர் தெளிவாக இருந்தாலும் யாராலும் உன்னை வீழ்த்தி விட முடியாது. யாருடைய சொற்களும் உன்னை காயப்படுத்தி விட முடியாது என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிலும் அடிமையாகவும் அளவிற்கு உன்னுடைய மனதை அதில் நீ உட்படுத்தி கொள்ளக்கூடாது. ஏனென்றால் தையல் எதுவென்றாலும் பிடிக்கவில்லை என்றால் அதனை தூக்கி எறிந்துவிட்டு வருகின்ற அளவிற்கு உன் மனதுக்குள் இடம் இருக்க வேண்டும். என் தங்கமே, நீ பிடிக்காத ஒரு காரியத்திற்காக அங்கே அடிமை போல் நின்று இருக்க வேண்டாம். அவசியம் ஒருபோதும் எனக்கு இருக்கவில்லை என்பதை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். குழந்தை, எத்தனை சூழ்நிலையிலும் என்ன நடந்தாலும் நாள் ஒருவர் கண்ணீர் சிந்துகின்ற அளவிற்கு நீ ஒருபோதும் சென்று விடக்கூடாது. என் குழந்தை, நான் எதற்கு உன்னிடத்தில் இப்படி சொல்கிறேன் என்றால், என் தங்கம், தீங்கு என்பது உடல் அளவால் காயப்படுத்துவது என்பது கிடையாது. ஒருவரை மனதளவால் கூட காயப்படுத்தினால் அதுவும் மிக பெரிய பாவம்தான் என்பதை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, நீ அப்படி செய்யும் பொழுது அவர் மனம் வருந்தி என்னிடத்தில் வந்து சொல்வார், அப்பன், இவர்கள் என்னை இப்படி காயப்படுத்தி விட்டார். ஏற்கனவே உன்னுடைய வேண்டுதல்கள் அங்கே நிறைவேற்றுவதற்குரிய தருவாயில் நின்று கொண்டு இருக்கும் போது அப்பொழுது இது உனக்கு மிக பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. யாருக்கும் எந்த தீங்கினை ஒருபோதும் செய்து விடக்கூடாது. சிறு உயிருக்கு கூட நீ எந்த ஒரு தீங்கினை விளைவித்து விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். என் தங்கமே, உன்னை துன்புறுத்துகின்ற அளவிற்கு என்ன நடக்கிறது என்றால் அதை நீ காயப்படுத்துவதில் தவறு கிடையாது. ஆனால் உன்னை துன்புறுத்தாமல் அது செல்லும் பொழுது கூட அப்பன் உன்னிடத்தில் முன்கூட்டியே சொல்லி இருக்கிறேன். என் குழந்தை, என்னை தவிர நான் யாரையும் வணங்கக்கூடாது என்று ஒருபோதும் உன்னிடத்தில் கூறியது கிடையாது. அதில் உன் அப்பன் இருப்பேன் என்றுதான் உன்னிடத்தில் சொல்லி இருக்கிறேன். அதனால் எப்பொழுதும் மனதுக்குள் மிக பெரிய தைரியத்தை வைத்து கொண்டு, பக்குவத்தை வைத்து கொண்டு நீ எப்பொழுதும் இதனை சரியாக செய்துவிட வேண்டும் என்று உடன் வேறு எங்காவது சென்று முறையிடுவது, இது போன்ற காரியங்களை செய்யாமல் நிச்சயமாக அங்கேயே உனக்கு தேவையான அனைத்தையும் செய்துவிட வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. நீங்கள் என்னை பயமுறுத்துகின்றீர்கள். நீங்கள் தரவில்லை என்றால் நான் வேறு யாரிடம் சென்று கேட்டாலும் நீங்கள் தரமாட்டேன் என்று சொல்கின்றீர்கள் என்று என் தங்கம், எல்லோருமே ஒருவர் தன் கடவுள் என்றால் ஒன்றுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வேறு வேறு உருவத்தில் இருக்கிறோமே தவிர எல்லோருடைய எண்ணங்களும் ஒன்றுதான். உனக்கு செய்ய என்ன எப்பொழுது செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் ஒரு சேர கூறுவதுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒருவரிடத்தில் சொல்லிவிட்டார். கடவுளை நின்று கொண்டு இருக்கும்போது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என்னுடைய குழந்தைக்கு இந்த அப்பன் என்னுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைக்கும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்தே தீரும். யார் உனக்கு உதவி செய்ய முன் வராவிட்டாலும் இந்த அப்பன் முன் வந்து செய்து கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.